யாத்திராகமும் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை பாருங்க. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடே என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். இப்போ தெய்வ சமூகத்தில் மோசேன ஆரோன்னு நிற்கிறாங்க. இல்லை போன உடனே அவங்க பார்வன் விட்டுருவான்னு பார்த்த விடலி ஆண்டவரே அப்படி சொல்லும்போது ஆண்டவர் நான் யெகோவா அப்படின்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமிட்ட, ஈசாக்கிட்ட, யாக்கோவிட்ட பேசும்போதெல்லாம் நான் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படி தான் பேசுகிறார். இப்போ மோசேகிட்ட சொல்கிறாரு, நான் யெகோவா, நான் ஆபிரகாமுக்கு இந்த நாமத்தில் அறியப்படவில்லை, இஸ்ரவேல் புத்திரருக்கு அந்த நாமத்தில் நான் என்னை வெளிப்படுத்துகிறேன் என்பதாய் சொல்லுகிறார். யெகோவா அப்படின்னு சொன்னால் என்றென்றைக்கும் அவர் இருக்கிறவர், அவருக்கு அழிவே கிடையாது, என்றென்றைக்கு அவர் ஜீவித்திருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, அவர் உடன்படிக்கையும் வாக்குத்தத்தங்களையும் காக்கிற தேவன். இப்போ உங்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்க, ஆண்டவர் உங்களை அழைக்கும் போது வாக்கு கொடுத்தாரா? உங்களை சந்திக்கும் போது வாக்குத்தத்தம் கொடுத்து ஏதாவது உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 74ஆம் வருஷம் ஆண்டவர் ஊழியத்துக்கு என்னை அழைத்து நான் ஊழியத்துக்கு பூரணமாக ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுத்த போது நான் சொன்னேன், ஆண்டவரே சரி, நீங்கள் என்னை கூப்பிட்றீங்க, நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன். என்னுடைய தேவைக்கு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒரு ஷர்ட் வேணும், எனக்கு ட்ரெஸ் வேணும், சாப்பாடு வேணும், அந்த தின தேவை சந்திக்கப்படணும்ல. அப்போ நான் ஊழியத்துக்கு நீ வந்த பிறகு எங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்கக்கூடாதுல்ல. இப்போ நீங்கள் தானே எனக்கு எல்லாமே பொறுப்பு. அப்போ எனக்கு 5 பைசா வேணாலும் உங்ககிட்ட தான் கேட்பேன், நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்ன உடனே ஆண்டவர் என்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், சரி, இந்த நாள்ல இருந்து என்னை நம்பி நீ விசுவாசத்தோடு ஊழியத்துக்கு வந்துரு, நான் தான் உனக்கு எல்லாமே. நான் உன்னை போஷிப்பேன், உடுத்து வைப்பேன், உன் தேவைகளை எல்லாம் நான் சந்திப்பேன். நீ இப்போ உங்கள் அப்பா அம்மாட்ட ஒன்றும் கேட்க வேண்டாம், எந்த மனுஷரிடத்திலும் போய் உன் தேவைக்காக நிற்க வேண்டியது வராது. அந்தன்றைக்கு நான் உன் தேவையை சந்திப்பேன். நீ நாளை தினத்துக்கு குறித்து கவலைப்படக்கூடாது, நாளைக்கு இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ணேன்னு. அந்தன்றைக்கு உன் தேவையை நான் சந்திப்பேன். அதான் உடன்படிக்கை. சரி ஆண்டவரே, டீல், நான் அந்த உடன்படிக்கை ஏற்றுக்கொள்கிறேன். நான் இன்னும் என்னன்னாலும் உங்ககிட்ட தான் கேட்பேன், எந்த மனுஷர்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன், நீங்கள் தான் எனக்கு பொறுப்பு அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டேன். அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 44-45 வருடங்கள் ஆண்டவர் பாருங்க அந்த உடன்படிக்கையை காத்து வருகிறார். அதான் சொல்றார், அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன், உடன்படிக்கையின் தேவன். ஒரு வாக்கு கொடுத்துட்டா அதில் நிற்பார் ஆண்டவர். அவர் வலதுபுறம் இடதுபுறம் விலக மாட்டார், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். உடன்படிக்கை செய்துவிட்டால் அந்த உடன்படிக்கை அவர் மாற்ற மாட்டார். இப்போ உங்களுக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார், உங்களோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரா? அதை நினைத்து பாருங்க. அதை நினைத்து ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரே, என்னோட நீங்கள் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க, எனக்கு அந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறீங்க, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றி தரப்போறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரை துதித்து ஜெபித்து பாருங்க, அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீங்க. இங்கே ஆண்டவர் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். எப்போ? 400 ஆண்டுகளுக்கு முன்னால தேவன் ஒரு வாக்கு கொடுத்துட்டா எத்தனை ஆண்டுகளானாலும் அவர் மறக்க மாட்டார். இப்போ அவர் சிலுவையிலே மரித்த போது அந்த மரிக்கிறதுக்கு முன்னால திருவிருந்தில் என்ன சொன்னார்? புது உடன்படிக்கையின் ரத்தம். முதலாவது உடன்படிக்கை விருத்த சேதனம் ஆபிரகாமோடு பண்ணினது. நம்மோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நம்ம இப்போ விருத்த சேதனம் பண்ண தேவையில்லை. நம்மோடு என்ன உடன்படிக்கை? அவருடைய இரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலம் புதிய உடன்படிக்கை, நியூ கவர்னன்ட்.
அப்போ நாம் விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டு இருக்கிறோம். இது இரத்த உடன்படிக்கை, இது பிளட் கவர்னன்ட். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை! ரத்தம், அந்த கவர்னன்ட் மாறவே மாறாது. இப்போ இயேசுடைய பிள்ளையாக நம்ம ஆயிட்டோம். அவர் நமக்கு சொந்தமாயிட்டா, நாம் அவருக்கு சொந்தமாயிட்டோம். இரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை. எப்படி தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறீங்க? அவருடைய இரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை. யாராலும் அதை மாற்ற முடியாது, உடைக்க முடியாது, பறித்து கொள்ள முடியாது. எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? அப்போ நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் என்னை மீட்டு இரத்தத்தினால் நான் உடன்படிக்கை என்னோடு பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் அதை நிறைவேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். நீ ஆண்டவரை துதித்து ஜெபிக்கணும்.